Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit call 8682089820. மூஞ்சிலாம் கிழிஞ்சிச்சா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறியா, எப்படி இரு நீ தம்பி நில்லு சார், நான் வந்து இது மாதிரி எம்எல்ஏ சொந்தக்கார ஆளுங்கட்சி எம்எல்ஏ டப்புன்னு தட்டு கீழே இருக்கணும். அது தெரியாமல் நடந்துச்சு, ஒரு கோவத்தில் பண்ணிட்டாப்புல. கேஸ் கீஸ்லாம் வேணாம், அந்த சிகிச்சை செலவெல்லாம் பார்த்துக்கலாம், இது பண்ணலாம் முடிச்சு விட்ருவோம். அப்போ இந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? போலீஸ் தரப்புலேருந்து சொல்கிறது கார் ஓட்டுனது தனசேகரன் எம்எல்ஏவுடைய பேரன் கிடையாது. நாளாக பிறல் சாட்சியாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஒரு விசாரணைன்றது டக்குன்னு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி விசாரணை ஸ்பீடாக நடந்து முடியணும் அப்படின்ட்டு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறன்ற மாதிரி எந்த அறிக்கையிலையும் என்னால் பார்க்க முடியல. திரும்ப இந்த மாதிரி தான் அடிமைத்தனம், இப்படி போனார் அப்படி போனார், கேட்குற கேள்வி பதில் சொல்ல மாட்டேன். ரெண்டாவது, இவர்கள் ஆட்சியில் சாதனையை சொல்கிறதுக்கு பல விஷயங்கள் சொல்ல முடியும். அவர் கேட்குற கேள்விகள்லாம் அந்த பண்ணாத விஷயங்கள் தான் கேட்குறாரு, அதுக்கு பதில் சொல்லணும்ல, அது சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள் அவங்க பேசவே இல்லை. அன்புமணி ராமதாஸ் எடுத்து பேசுகிறார். இங்கே உரிமை தொகையை கொடுத்துட்டு அங்கே உரிமை தொகையை வாங்குறீங்க. நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சென்னை அண்ணா நகரில் காரை ஏற்றி கொலை செய்திருக்கப்பட்டிருக்கிறார் ஒரு இளைஞர். அவருடைய பேர் வந்து நிதின் சாய் என்பவர், அயனாவரத்தை சேர்ந்தவர். இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வெளியே வந்த இன்னொரு கேங் வந்து தாக்கியது போது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. 5 பேர் மீது வழக்கும் பதியப்பட்டிருக்கு. இப்போ வந்து முதல்ல விபத்துனாங்க, இப்போ வந்து கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதனுடைய மூல காரணம் என்ன? எங்கேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு? இன்றைக்கு பொதுவாக இந்த இளைஞர்கள் மத்தியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக பார்க்கப்படும். சின்ன விஷயங்களில் கூட அடிச்சுக்குவாங்க. இந்த ரூட்டு தலை அந்த மாதிரிலாம் தகராறு நடக்கலாம். அந்த மாதிரி இதில் வசதி படைத்தவன் பார்த்திங்கன்னா இன்னும் ஓங்கி அடிப்பான். காயம் ஏற்படுற அளவு கூட எல்லாம் பண்ணுவான். ஏன்னா அவன் வசதி இருக்குது. ஸ்டேஷன் போனால் தம்பி சார் இந்த மாதிரி அடிச்சு மூஞ்செல்லாம் கிழிச்சிட்டான் சார், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாருன்னா போலீஸ் ஒரு தராசு வச்சுருக்கோம். அந்த தராசு வச்சு எடை போடும். நீ அடி வாங்கினியா, மூஞ்செல்லாம் கிழிஞ்சிச்சா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறியா, எப்படி இரு நீ தம்பி நில்லு சார், நான் வந்து இது மாதிரி எம்எல்ஏ சொந்தக்கார ஆளுங்கட்சி எம்எல்ஏ டப்புன்னு தட்டு கீழே இறங்கிடும். உடனே போலீஸ் பார்க்கும். சரி என்னப்பா சொல்கிறா தம்பி, பார்த்து இது பண்ணி விடுப்பா, பேசு, கை கொடு தம்பி, தெரியாமல் என்ன காம்பன்சேஷன் அதுக்குள்ளே வந்துடுவாங்கல்ல. அது தெரியாமல் நடந்துச்சு, ஒரு கோவத்தில் பண்ணிட்டாப்புல. கேஸ் கீஸ்லாம் வேணாம், அந்த சிகிச்சை செலவெல்லாம் பார்த்துக்கலாம், அது பண்ணலாம் முடிச்சு விட்ருவாங்க. அப்போ இந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? நம்ம என்ன பண்ணாலும் நமக்காக பேரண்ட்ஸ் வருவாங்க, செலவு பண்ணுவாங்க, நம்மளை காப்பாற்றுவார்கள். இதுதான் பெரிய அளவில் பணக்கார வீட்டு பிள்ளைகள் இவர்களுக்கு எல்லாத்துக்குமான மனநிலை. இன்னொரு மனநிலை இயற்கையாகவே இவர்கள் பப்பு கலாச்சாரம், அந்த கலாச்சாரம், இந்த கலாச்சாரம்னு இந்த சினிமாவில் வர ஹீரோலாம் என்ன கோபமாக ஆக்ரோஷமாக அடிக்குது, அந்த மாதிரியே இவர்கள் பழகியிருப்பாங்க. இவர்கள் பார்க்குற ஆட்கள் இந்த இதெல்லாம் இந்த மனநிலை. அதில் ஒன்று தான் இந்த இது ஏதோ ஒரு தகராறு போய் கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் பாருங்கள், ரேஞ்ச் ரோவர் கார், ஹை கிளாஸ் கார், பைக் வாங்க கூட காசு இல்லாமல் கல்லூரிக்கு போகிறவனும் இருக்கிறான். ரேஞ்ச் ரோவர் காரில் கல்லூரி வரணும், எப்படி இருக்குது? ஒரு பெரிய பணக்காரனாக இருந்தால் கூட அவனுடைய பெரிய கனவு ரேஞ்ச் ரோவர் கார் வச்சுருந்தா பெரிய அந்தஸ்தில் பெரிய ஆள். ஆமாம். அப்போ அவன் வீட்டு பிள்ளைக்கு காலேஜுக்கு இறஞ்சி ஒரு கார் கொடுக்குறான்னா அது எவ்வளோ பெரிய இது, எப்படி செழிப்பில் இருக்காங்க பாருங்கள். இவங்களாம் திமுக ஆரம்பித்த பொழுது போஸ்டர் பசக்காட்சி போஸ்டர் ஒட்டி வளர்ந்த இயக்கம்னு சொல்லிக்குவாங்க. மாடி வீட்டு கோமான்கள், கோடி வீட்டு சீமான்கள்னு வசனம் பேசி வந்தவங்க. இப்போ அந்த இதில் வந்து தகராறில் இது பண்ணுறாங்க. சரி, தகராறுனா அடிச்சுக்குவாங்க, இது பண்ணிக்குவாங்க. ஆனால் இவருடைய நான் சொன்னேன் இந்த ஆதிக்க புத்தி காரை விட்டு ஏற்றி இன்றைக்கி ஒரு பையனுடைய உயிர் போயிடுச்சு. ஒருத்தன் தலையிலையும் இடுப்புலாம் காயம் பிடிச்சி படுகாயத்தோடு தான் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்காங்க. இதில் நேற்று விஷயம் வந்துடுச்சு. ஆனால் நம்முடைய ஊடகங்கள், நம்முடைய ஆட்கள் யாருமே அதை வந்து வெளியே போடாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா விஷயம் அது அமுக்கம்பலாக கூட முடியும், எதுக்கு வம்பு அப்படின்ற மாதிரி. முதல்ல ஆக்சிடெண்ட்டாக தான் அது காமிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த அடிப்பட்ட பையன் இன்னும் 2-3 பேர் சொல்லிட்டாங்க. ஏன்னா பெருசாக நடந்த விஷயம் மறைக்க முடியாது, சிசிடிவி ஃபுட்டேஜ் அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறது? இந்த பையனை காப்பாற்றணும். இப்போ இன்றைக்கி விசாரணையில், போலீஸ் விசாரணையில் போலீஸ் தரப்புலேருந்து சொல்கிறது கார் ஓட்டுனது தனசேகரன் எம்எல்ஏவுடைய பேரன் கிடையாது. சாரி, முன்னாள் எம்எல்ஏ அவர்.
2006லேருந்து 11 அவர் எம்எல்ஏ. குண்டர் சட்டத்தில் கைதானவர். அதெல்லாம் தெரியுமா? ஆ ஒரு பெரிய அசோக் நகரில் ஒரு நெரிசலில் சிக்கி ஒரு 20 பேர் 30 பேர் இறந்து போனாங்க. ஞாபகம் இருக்கா? அப்போ தவறான தகவல் ஏதோ கொடுத்ததா இவரை கைது பண்ணி குண்டர் சட்டத்தெல்லாம் போட்டாங்க. அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் போய் ரிலீஃப் வாங்கினார். 2006 நடந்து நினைக்கிறாங்க. 2011 6 to 11 இவர் எம்எல்ஏ ஆனார். எம்எல்ஏ இருந்தார். சென்னையில் பயங்கரமாக பேர் கெட்டு போச்சு இவரால். சாதாரணமாக ஒரு சின்ன பையன் பார்த்தசாரதி என்கிற ஒரு இளைஞர், தேமுதிகவை சேர்ந்தவர், இவரை 2011 தோற்கடித்தார். அன்றைக்கி எல்லாருமே இதை ஒரு பெரிய விஷயமா பார்த்தாங்க. தமிழ்நாட்டில் திமுக தோக்கிறத தாண்டி இங்கே இவர் தோத்தாரான்றதை பெரிய விஷயமா பார்த்தாங்க. ஆனால் அவ்வளோ ஆட்டம். ப்ளஸ்ஸு கவுன்சிலர்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் ஆட்டம், அப்புறம் சில மாவட்ட செயலாளர்கள் சென்னையில் ஆடினது, நில அபகரிப்பு, ஜெய அன்பழகன் போன்றவர்கள் பண்ணது, இது எல்லாம் சேர்ந்து தான் அன்றைக்கி சென்னையிலேயும் திமுக பல இடங்களில் தோத்துச்சு. அதில் தேமுதிகவில் ஃபஸ்ட் டைம் போட்டிட்டு இன்றைக்கி இருக்காரெல்லாம் பார்த்தசாரதி தலைமையிலே செயலாளர். அவர் தான் இவரை தோக்கடிச்சார் விருகை தொகுதியில். விருகம்பாக்கம் எம்எல்ஏ அவர் 2011. அப்படிப்பட்ட தனசேகரன் இப்போ வந்து நிலைக்குழு தலைவராக இருக்கார் போல், மாநகராட்சி கணக்கு நிலைக்குழு தலைவர். இப்போ அவருடைய அந்த பையன்தான் அந்த இதில் சம்மந்தப்பட்டான், மகள் வழி பேரன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து இல்லை, அவர் காரு அவர் தான், சண்டை நடந்தோடனே காரை ஓட்டுனது இன்னொரு பையன், ஹாரூன்னு ஏதோ பேர் சொல்கிறாங்க, ஒரு வழக்கறிஞர் பையன், இவர் கூட இருந்தார். இவர் உட்பட ஒரு 2-3 பேர் 5 பேர்கிட்ட காரை வந்து ஓட்டி இடிச்சிட்டாங்க. அந்த பையன் வந்து நான் தான் ஓட்டினேன்னு ஒத்துக்கிட்டான் போல். நான் தான் ஓட்டினேன், ஆனால் இடி விடாத, ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போய் இடின்னு சொன்னதெல்லாம் இந்த பையன் சொன்னதால தான் செஞ்சேன்னா அந்த பையன் ஏதோ வாக்குமூலம் கொடுத்துருக்கான் போல். அப்போது குற்றம் சார்ந்த விஷயங்கள் அது எல்லாத்துலேயும் சேர்ந்து இந்த பையனும் அரெஸ்ட் ஆகிருக்கான். அதனால் இது இன்னும் போக போக யார் கார் ஓட்டினான்றது இப்போ வரைக்கும் அந்த ஆறுன்றது ஒத்துக்கிட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் விசாரணை சிசிடிவி எடுத்தால் யார் ஓட்டினான்றது வெளிப்படும். என்னென்னா நேற்று எல்லாம் ஊடகங்கள் ஒன்றும் சொல்ல, இன்றைக்கி காலையில் லைட்டாக அப்படியே கசிய ஆரம்பித்து இப்போ பெருசாக கசிஞ்சு நிற்கிது. இதுக்கு பிறகு வழக்கு விசாரணை, சாட்சிகள், பாவம் அப்பாவிகள் தானே மாணவர்கள், சாட்சி சொல்கிறோன்னா எல்லாம் எவ்வளோ நாள் சாட்சி நீடிக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் மீறி சாட்சிலாம் நீடித்து விரைவாக விசாரணை நடந்து, ஏன் விரைவாக விசாரணைனா அந்த சூடோடு இருக்கும், சாட்சிகளும் பெறல் மாட்டாங்க, தைரியமாக இருப்பாங்க. நாளாக பிறல் சாட்சியாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ஒரு விசாரணைன்றது டக்குன்னு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி விசாரணை ஸ்பீடாக நடந்து முடியணும் அப்படின்றது. கொஞ்சம் பிறல் நான் பார்த்த மாதிரி இருந்தது, அவரான்னு தெரில, அந்த காரான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் இதில் சீக்கிரம் விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கணுன்றது தான் அதில் பார்க்க வேண்டியது. இந்த நிதின் சாய் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து விபத்துன்னு தான் பதிவு செஞ்சுருக்காங்க போலீஸார். அதன் பிறகு தான் எஃப்ஐஆர் வந்து போடப்பட்டிருக்கு. ஏன் இது மாதிரி ஃபஸ்ட்டு போலீஸார் வந்து அதில் எழுதணும்? என்ன நீங்கள் நைட்டு நடந்துச்சு, நைட் நடந்தோடனே விபத்துன்ற மாதிரி அந்த எப்போவுமே ஒரு விபத்தாக தானே சொல்லுவாங்க. சார் கார் ஏற்றி ஒரு பையன் செத்து போயிட்டாங்க சார், ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னோடனே இன்வெஸ்டிகேஷன், டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் அவங்க தான் முதல்ல ஸ்பாட்டுக்கு போவாங்க. போயிட்டு விபத்து மற்ற விஷயங்கள்லாம் விசாரிப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறவங்கள்ட்ட போய் விசாரிப்பாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும் பொழுதும் அந்த பையன் கொடுத்த வாக்குமூலம் ப்ளஸ்ஸு இவங்க வெளியில் அந்த மற்ற பசங்க இருந்தாங்கள்ல அவங்க கொடுத்த வாக்குமூலம், இது ரெண்டுத்தையும் பார்க்கும் பொழுது சந்தேகம் வருது. ஆனால் ஆளுங்கட்சி பிரமுகருடைய பையன் அப்படின்றப்போ இயற்கையாக போலீஸ்க்கு ஒரு இது இருக்கும்ல, அப்போ மேலதிகாரிகள்கிட்ட சொல்லி அவர்கள் எங்கெங்கேயோ பேசி அப்புறமா அங்கேருந்து யாராக இருந்தாலும் விடாதீங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும்போது தேர்தல் நேரம் அப்படின்னா அதுக்கப்புறம் யார் யார் பார்த்துருக்காங்க எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். இதுக்கு பொதுவாக நைட்டு ஆக்சிடென்ட் மாதிரி போயிடுச்சு, காலையில் வந்துடுச்சு, எங்களுக்கெல்லாம் காலையில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம விசாரித்த போது சார் தப்பிக்க முடியாது, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் மறைக்க முடியாது அப்படின்னு தான். நானும் மத்தியானம் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன், பெருசாக எங்கேயும் மீடியாக்களில் அதெல்லாம் இது வரல. ஆனால் நான் போக போக நைட் ஆகிட்டோம், லாஸ்ட்டில் அந்த பிரச்சனை இதுக்கப்புறம் யாரும் மறைக்க முடியாதுன்றதுனால இன்றைக்கி ஃபுல்லாகவே ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் இதோடைய ட்ராவல் நடந்தது. அதனால் ஆக்சிடெண்ட்டுன்னா முதல்ல இன்வெஸ்டிகேஷன் டீம் தானே போகும், டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் டீம். நெல்லை ஆணவ கொலை வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது சிபிசிஐடிக்கு வந்து மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. ஸோ சிபிசிஐடிக்கு மாற்றுவதன் மூலம் இந்த வழக்கு நியாயமான முறையில் நடைபெற வாய்ப்பு இருக்கா?
ஏன்னா பெண்ணின் பெற்றோர் வந்து 2 பேருமே எஸ்ஐயா வந்து இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க எதுவும் போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை சிபிசிஐடி வசம் போனால முதல்வருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இந்த விசாரணை நடக்குமா? சிபிசிஐடி முதல்வருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இதெல்லாம் வந்து உருட்டல். முதல்வருடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் எல்லா காவல்துறையும் இருக்குது. அப்புறம் நான் சிபிசிஐடி மட்டும் தனியாக. அதனால் சிபிசிஐடின்றது போலீஸ் விட்டு கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரி ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு சமீப காலம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது சிபிசிஐடி வழக்குகள்லேயே பல குளறுபடிகள் வருது. நீதிமன்றமே தலையிட்டு இது பண்ணுறதெல்லாம். சமீபத்தில் கூட ஏதோ ஒரு வழக்கில் சிபிசிஐடி இதை வந்து நீதிமன்றம் இது பண்ணி இது முடியாதுன்னு சொல்லி எஸ்ஐடி போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் இவர்களும் காவல்துறையை சேர்ந்தவர்கள் அப்படின்றதுனால இந்த வழக்கு சிபிசிஐடி பொதுவாக ஒழுங்காக போலீஸை விசாரணை, இப்போ சிபிசிஐடி இல்லை, லோக்கல் போலீஸே கூட நீங்கள் விசாரணையை முறையாக பண்ணுங்கன்னு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பண்ணிவிடுவாங்க. அதுனா எங்கள் சிபிசிஐடி தனி, இவங்களுக்கு தனியாக மூளை இருக்குது, அதெல்லாம் கிடையாது. சிபிசிஐடி கொஞ்சம் கூடுதல் வசதி இருக்கும், சில ஆக்சஸ் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லோக்கல் போலீஸ்னால் அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் சின்னதாக இருக்கும், ஆக்சஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் விசாரணை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னென்னா இவர்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் இருக்கும், அவங்களுக்கு அழுத்தம் இருக்காது. இவர்களையும் சரி அவர்களையும் சரி நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக விட்டீங்க, அதெல்லாம் ஆளுங்கட்சிலாம் பார்க்காதீங்க, என்ன நடந்துச்சு அது இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். அந்த சைட்லேருந்து அவர்கள் அதிகாரிகளை மேலதிகாரிகளை பிடிச்சி அங்கங்கே பிடிச்சி ஏதாவது அப்படி தண்ணி ஊற்றி டைலூட் ஆக்குறாம தடுக்கிற வேலையும் இருந்தால் உங்களுக்கு விசாரணை முறையாக நடந்தால் அவங்க தண்டனை நிச்சயம். பொதுவாக இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் நீங்கள் அதான் சொல்கிறேன், நான் சார்ஜ் ஷீட் போட்டு அது விசாரணைக்கு வந்து நடந்து முடிகிறதே லேட் ஆகும். நீங்கள் வந்து சொன்னாங்க அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு பார்த்தீங்களா, நாங்கள் வந்து தலையிட்டு நாங்கள் நாங்கள் அப்படி முடிச்சிட்டோன்னு. அண்ணா நகர் சிறுமி மேட்ரு என்னாச்சு? 7 ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர், எஸ்ஐடி, இப்போ வரைக்கும் அது என்ன நிலமையில் இருக்குது? நான் சமீபத்தில் கூட ஒரு க்ரைம் ரிப்போர்ட்டர்கிட்ட சொன்னோம், முக்கியமான சேனல் இது, என்ன ஆச்சுங்க அதை ஏதாவது ஒரு ஸ்டோரி பண்ணலாம்லன்னு. நாங்களாம் பண்ணுவோம், கொஞ்ச நாள் ஆச்சு மெத்தனமாக இருக்காங்கன்னா எடுத்து ஒரு ஸ்டோரி அடிப்போம், இது அப்படியே இருக்குது கிடப்பில் போட்டாங்கன்னு. அப்போ அது நோட்டாக போட்டு ரிப்போர்ட்டாக போகும்போது அதில் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணுவாங்க, இல்லாட்டி கூப்பிட்டு சொல்லுவாங்க, சார் நல்ல விசாரணை இருக்குது, இது இப்படி போகுது அப்படி போகுதுன்னு கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுவாங்க. இல்லை அந்த அதிகாரியே கூட வேறு வேலைக்கு எதாவது விட்டுருந்தா அவரே பாருங்கள் சார், இப்போ என் பேர் தான் கெட்டு போகும், இது பண்ண சொல்லுங்கள் பாருங்கள், நோட் போட்டிருக்காங்கன்னா சரி நீங்கள் அதை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்கன்னுவாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இந்த 7 ஐபிஎஸ் ஆஃபீஸர் இதை உட்காந்து தான் பார்த்துட்டு இருக்காங்களா இப்போ வரைக்கும்? நான் கேட்குறேன். அந்த அண்ணா நகர் சிறுமி மேட்டரில் சார்ஜ் ஷீட் போட்டு விசாரணை நடத்தி குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதுல என்ன பெரிய இது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கா இது? 100 பேர் விசாரிக்கணும் அது இதுன்னு. ஒரு சிறுமிக்கு நடந்த ஒரு பெரிய துன்பம், ஒரு நபர் தான் சம்மந்தப்பட்டிருக்காரு, அதுக்கு என்ன இவ்வளோ நாள்? அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாமே விசாரணைன்றது முறையாக நடந்து கரெக்டாக கொண்டு போகணுன்னா பட்டுன்னு முடிஞ்சிடும். சிபிசிஐடி விசாரணை இந்த இதில் ஏன் போடுறாங்கன்னா, இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இது, ஆளுங்கட்சி பிரமுகர், கட்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, ஆட்சிக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு இப்போ முந்திக்கிட்டு போடுறாங்க. அந்த 2 பேரும் ஏன் அரெஸ்ட் பண்ணல? வன்கொடுமை சட்டம் போட்டீங்க, வன்கொடுமை சட்டம்னா எப்படி தெரியும்ல, ஸ்டேஷனில் போட முடியாது. வன்கொடுமை சட்டம் மட்டும் உதவி ஆணையர் தான் போட முடியும், டிஎஸ்பி லெவல் ஆஃபீஸர் தான் போட முடியும். ஓகே, ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் போட முடியாது. அப்படிப்பட்ட சட்டம் நான் பெயிலபிள். ஏன் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க 2 பேரையும்? டெப்டி சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ் தான் வந்து போட முடியும். போகணும். இங்கே சிட்டிக்குள்ளே உதவி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர். அப்போ ஏன் நீங்கள் இது வரைக்கும் அவங்கள அரெஸ்ட் பண்ணாமல் சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கல்ல? அரெஸ்ட் பண்ண தெரியுதா? இதே வேறு ஒரு சாதாரண ஃபேமிலி, இல்லை அவர் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவரை கூட இருக்கட்டும், அந்த ஆணவ கொலை நடந்தால் உடனடியாக கைது பண்ணியிருப்பாங்க மாட்டாங்களா பெற்றோரை? அப்போ இங்கே ஒரு சலுகை கிடைக்குது இல்லை போலீஸுன்றப்போ. இதுதான் பொதுமக்களுக்கு கோபம் வர்றது, பொதுமக்களுக்கு சந்தேகம் வர்றது, மற்றவர்கள் எழுதுவது. ஒரு அழுத்தம்லாம் வந்தால் பிறகு அரெஸ்ட் பண்ணுவாங்க. வன்கொடுமை சட்டம் நான் பெயிலபிளுங்க, உங்களுக்கு பெயில் கிடைக்காது, இமீடியட்டாக ரிமாண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஜட்ஜி வந்து சில சட்டங்களுக்கு வந்து சில செக்ஷனுக்கு வந்து கேள்வியே இருக்காது, ரிமாண்டு நேராக ரிமாண்ட் அமைச்சிருவாங்க. அப்போ இவங்களே அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க, டைம் கொடுத்து அவர்கள் போய் முன்ஜாமீன் வாங்கிறதுக்கா? புரியுதா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் மக்களுக்கு இந்த விசாரணையின் மேலே ஒரு சந்தேகம் வரும். கடுமையாக திட்டம் போட்டு தான் அது நடந்திருக்கு. அந்த பையனை அப்பாவிய அவன் இந்த ஊருக்கு தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போகாமல் இருந்தால் உயிர் வாழ்ந்துருப்பான்ல. அப்போ நீங்கள் காத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க, ஊருக்கு அவன் எப்போ வருவான், அவனை திட்டமிட்டு தானே. இப்போ கூப்பிட்டு போய் கண்ணில் மிளகாப்பொடி தூவி அவனை கொலை பண்ணுறேன்னா திட்டமிட்டாமல் கொலை இல்லாமல் வேறு என்ன இருக்கும்?
ஆத்திரத்தில் பண்ணுறான்னு வச்சிங்களேன், கொலையை வந்து கோர்ட்டு எப்படி பார்க்கும்னா, இவர் எந்த மாதிரி மனநிலையில் கொலை பண்ணார்ன்றதை பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு எனக்கு பிரச்சனை பிடிச்சி ஒரு தள்ளி விட்றேன். நான் என்னுடைய நோக்கம் உங்கள அங்கேருந்து சும்மா அப்படி மாரில் கை வச்சு தள்ளுறேன். ஆனால் நேரம் நீங்கள் தலை அடிக்க விழுந்து பின்மண்டையில் அடிபட்டு செத்து போயிடுறீங்க. இதுவும் நான் உங்களை திட்டம் போட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் கட்டி வச்சு நான் கொலை பண்ணுறேன். திட்டமிட்டு தான் நான் பண்ணுறேன். பல நாள் திட்டமிட்டு உங்களை கொலை பண்ணுறேன். இதுவும் ஒன்றாயிடுமா? மிளகாத்தூள் வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு நீ கூப்பிட்டு போகிறேன்னா அப்போ திட்டமிட்டு தானே பண்ணுற. கொலை பண்ணுன்ற நோக்கத்தோடு தானே நீ பண்ணியிருக்க. அவனை வந்து அடிக்க முடியாது. ஏதோ உடல் வலு, அந்த பையனும் ஒரு வலுவான உடல்நிலையோடு தான் இருக்கிறான். ஒரு 5.25 அடி 5-10 இருப்பான் அந்த பையன் பார்க்குறதுக்கு. நம்மளை எங்கேயா சமாளிச்சிட்டானா, நம்மளை திருப்பி அடித்து போட்டுட்டானா, இவனை இன்றைக்கி கொன்னே தீரணும், தப்பிக்கவே கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, கண்ணில் தூசி விழுந்தா முடிஞ்சிச்சு கதை. நீங்கள் பைக் ஓட்டிகிட்டு போகும்போது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைங்களெல்லாம் தாளிச்சிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? ஆமாம். கண்ணில் படுமா படாதா? அதே இந்த எரிச்சல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்லாம் அதுக்கெல்லாம் போக மாட்டான். எந்த உணவுப் பொருளும் எங்கே ரோட்டில் வச்சு தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இவன் பண்ணுறது கண்ணில் விழுந்து கண்ணை மூடிக்கிட்டு உடனே கண் என்ன ஆகும்? கண்ணை மூடிடுவோம். அந்த நேரத்தில் ஒரு வண்டி கிண்டி குறுக்க வந்துச்சு என்ன பண்ணுவீங்க? இல்லை ஒரு ஆள் கிராஸ் பண்ணிட்டான், முடிஞ்சதில் கதை. நீங்கள் எங்கே போய் நிரூபிப்பீங்க? ஃபாஸ்ட் ஃபுட்டு சார் பண்ண மசாலா வந்து என் கண்ணில் விழுந்துச்சு, அந்த நேரத்தில் இந்த ஆயா குறுக்க போயிடுச்சு, நான் இடிச்சிட்டேன், சாதாரணமாக நான் ஓட்டிகிட்டு போயிருந்தா நடந்திருக்காது சார்னு சொல்ல முடியுமா? அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் கண்ணில் ஏதாவது ஒன்று விழுந்துச்சுன்னா இயற்கையாக நம்ம கண்ணை மூடிடுவோம். அப்போது இந்த மாதிரி இது பண்ணால் இவனால் சமாளிக்க முடியாது. எங்கே யாரை கூட பார்க்க முடியாதுல்ல. அப்போ வெட்டினா ஈஸியாக வெட்டிடலாம், அதானே எண்ணம். அப்போ அந்த எண்ணம் அவனுக்கு இருக்குதுன்னா, இது மாதிரி இருக்கக்கூடாது தம்பி, அக்கா வந்து நம்ம பேசுவோம், நீ இவ்வளோ கோபமாக இருக்காத அப்படின்ற மாதிரி இது பண்ணணும். அந்த பையனை அந்த மாதிரி வளர்த்துருக்கணும். பேர் மட்டும் சுர்ஜித்னு வச்சா போதுமா? எவ்வளோ பெரிய தலைவருடைய பேர் அது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித். ஆக்சுவலாக சுர்ஜித்ன்றது ஒரு ஜாதி பேர். அது ஜாதியை குறிக்கிறது. அது ஹர்கிஷன் சிங் தான் அவர் பேர். சுர்ஜித்ன்றது ஜாதியை குறிக்கும். இங்கே எப்படி நம்பூதிரி பாட், ஆமாம், கேரளாவில் அந்த மேனன், அது மாதிரி இந்த பையனுக்கு எப்படி சுர்ஜித்தின் பேர் வச்சாங்கன்னு தெரில எனக்கு. அப்போது அப்படிப்பட்ட ஒரு பேர் பையன் அத்லெட்டு ஒரு என்ன, முதல்ல ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து இந்த இது இருக்காது, பரந்த மனசு ஆகிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ உடற்பயிற்சி செய்கிறீங்க, எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ எவ்வளோ நீங்கள் மைண்டு மாறும், ஒரு விசாலமான மனசாக மாறுவீங்க. சோம்பி திரிகிறவன் போதையில் இருக்கிறவனுக்கு தான் சாத்தான் மூளை மாதிரி வேலை செய்யும். அப்போ அதையும் மீறி அவன் அந்த மாதிரி பண்ணுறான்னா பெற்றோருடைய வளர்ப்புலையும் சிக்கல் இருக்குது. 3 பேருமே இதை உட்காந்து யோசிச்சு பிரச்சனை ஆக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த இதில் அவங்களையும் குற்றவாளியாக சேர்த்துருக்காங்க. அதனால் சிபிசிஐடி விசாரணைன்றது தான் போகும். கோர்ட்டுக்கு போகும்போது என்னான்னு கேட்பாங்க. சமூக பிரச்சனையாக மாறிடுச்சு இல்லை ஐயா, சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டுருக்கோம் அப்படின்னா போலீஸு கோர்ட்டும் ரைட்டு அப்படின்னு தான் கோர்ட்டு போகும். கோர்ட் எப்போவுமே எப்படி பார்க்கணும்னா 1 ஸ்டெப் ஃபார்வர்ட், சரி விசாரணையுடைய தன்மையை பார்ப்போன்னு விட்ருவாங்க. அதில் எதுவும் அவங்களுக்கு திருப்தி இல்லைனா தான் எஸ்ஐடி போடுறது, அதுலேயும் திருப்தி இல்லைன்னா சிபிஐ. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2ஆம் கட்டமாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற அந்த முன்னெடுப்பின் மூலம் இப்போ சிவகங்கை மாவட்டத்திலலாம் தாண்டி போயிட்டே இருக்கிறாரு. அஜித்குமார் அவருடைய வீட்டுக்கு போய் ஆறுதல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே நேரம் வந்து ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து இது மாதிரி நாடகம் போட்டிருக்கிறாரு. மற்ற நேரம்லாம் வந்து உங்களை 18 நாட்கள் வெளிநாட்டுக்கெலாம் போயிட்டு வந்தீங்களா, அப்போல்லாம் அதிகாரிகளை ஏன் கூப்பிட்டு கேட்கல அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. 10 ரூபான்னு சொன்னாலே செந்தில் பாலாஜி ஞாபகம் வர்றாரு. நிச்சயமாக டாஸ்மாக் வழக்கில் நடந்த முறைகேடுகளை வந்து அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் விசாரிக்க உத்தரவிடப்படும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு. இது திமுக தரப்பை எப்படி பார்க்க வச்சிருக்கு, கலக்கமடைய வச்சிருக்கா? இவர் பேசுகிற பல விஷயங்களை அவங்களால நியாயப்படுத்த முடியல. பார்த்தீங்களா, எடப்பாடி பழனிசாமியை இவர்கள் அட்டாக் பண்ணுறது, நேற்று கூட டிஆர்பி ராஜா பேசியிருக்காரு, ஊர்ந்து போய் தான் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். டேபிளுக்கு அடியில் இது பண்ணுறது தான் இவருக்கு தெரியும், அரசியல் தான் இவருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இவர்கள் நோக்கம் எல்லாம். அந்த அவமானப்படுத்துறது, அவங்கள டிஃபேம் பண்ணி அதன் மூலியமாக இது பண்ணுறது, திருப்தி அடைஞ்சிக்கிறத தவிர கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறன்ற மாதிரி எந்த அறிக்கையிலும் என்னால் பார்க்க முடியல. திரும்ப இந்த மாதிரி தான் அடிமைத்தனம், இப்படி போனார் அப்படி போனார்னு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது, இவர்கள் ஆட்சியில் சாதனையை சொல்கிறதுக்கு பல விஷயங்கள் சொல்ல முடியல. அவர் கேட்குற கேள்விகள்லாம் அந்த பண்ணாத விஷயங்கள் தான் கேட்குறாரு, அதுக்கு பதில் சொல்லணும்ல, அது சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதில் ஒன்று தான் இப்போ செந்தில் பாலாஜி மேட்டர்னா, நீங்கள் இப்போ கூட பாருங்கள்,
இந்த கவர்மெண்ட்டு நீ திமுக ஒரிஜினல் திமுககாரங்களை கேட்டால் கூட கோவப்படுவாங்க. எதுக்குங்க காப்பாற்றணும்னு கேட்பாங்க. அவரை நீங்கள் தான் கூப்பிட்டு வந்தீங்க, நீங்கள் தான் எதிர்த்தீங்க, நான் வந்தால் உள்ள தூக்கி வைக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு பேசுனீங்க. அவ்வளோ ஒரு கோவத்தோடு பேசுனீங்க. அப்புறம் நீங்களே உள்ளே கூப்பிட்டு வந்தீங்க. கட்சியில் எல்லாரையும் கேட்டிங்களா? நீங்களா சேர்த்துக்கிட்டீங்க. சேர்த்துக்கிட்டோன்னா உடனே மாவட்ட செயலர் பதவி கொடுக்குறீங்க. அப்படின்னா அவர் அவ்வளோ இது. அடுத்து எம்எல்ஏ, அப்புறம் மந்திரி. எம்எல்ஏ, மந்திரி. மந்திரியில் 2 இலாகா, அது பெரிய இலாகா. அப்போ நீங்கள் யாரை கேட்டீங்க? திமுகவில் உங்களை கேட்டால் கொடுன்னு சொல்லுவாங்களா? கேனர் சொல்லுவாரா? தம்பி நல்லா பார்க்கறதுக்கு அழகாக சேவசாவனு ஹீரோ மாதிரி இருக்கார், அவர்கிட்டயே இருக்கட்டோண்ணே அப்படின்னு சொல்லுவாரா? இல்லை மற்றவர்கள் துரைமுருகன் சொல்லுவாரா? தம்பி நான் வேணா அந்த 2 துறையை பார்த்துக்கிறேன் தம்பின்னுவார். அப்போது இந்த முடிவு யார் எடுக்கிறா? கட்சி எடுக்கிற முடிவு கிடையாது. அப்படி என்ன அவர் அப்படியே ஒரு துறையில் சீர்திருத்தம் பண்ணி ஒரு பெரிய பேர் வாங்கி இந்த துறை அமைச்சர் முத்துசாமி இருக்காருன்னா போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது போக்குவரத்து பேருந்துகள் மாற்றம் பல விஷயங்கள் அவர் பண்ணார். இன்றைக்கும் அது ஏடிஎம்கேவுடைய சாதனையாக முத்துசாமியுடைய சாதனையாக இருக்குது. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான கல்லூரி, பாலிடெக்னிக்கு, அவர்களுக்கான மருத்துவமனை, இந்த மாதிரி பல விஷயங்கள் கொண்டு வந்தார் சீர்திருத்தம். அப்போ அது ஒரு பெரிய இதுவாக இருக்குது. அந்த மாதிரி செந்தில் பாலாஜி நான் பயங்கரமாக பேர் வாங்கினாரா? அப்போ எல்லாமே உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு பிடிச்சதுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்க, ரைட்டு. இங்கே அவர் சும்மா இருந்தாரா? அவர் பண்ண வேலைக்கு அவர் மாட்டுறாரு. எது? நீங்கள் அவரை குற்றவாளின்னு சொன்ன வழக்கில் அவர் மாட்டுறாரு, கரெக்டா? ஆனால் அவரை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வேலை செஞ்சீங்க? அவரை பாதுகாக்கிறதுனால கட்சிக்கு அவ்வளோ கெட்ட பேர் வந்துச்சா இல்லையா? நான் பேசின பல திமுககாரங்க என்னங்க ஏங்க இவர் தேவையில்லாமல் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு, விட்டு போக வேண்டியதை நான் அவரை சந்திச்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் பலரும் சொன்னாங்க. ஆனால் இவங்க அவர் இலாகா இல்லாத அமைச்சராக வச்சுக்கிறதும், அவரை பாதுகாக்கிறதும், அவரை தியாகின்றதும், இது எல்லாமே எப்படி ஆச்சு? ஓஹோ இவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப அட்டாச்சு அதுதான் அப்படின்னு. அப்போ திமுக அப்படின்றத தாண்டி இவர்கள் நலன் அப்படி சார்ந்தது தான் அந்த இது போச்சு. இன்றைக்கும் திமுகக்குள்ளே பலர்கிட்டையும் நான் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்க கட்சிக்காரனுக்கு நாங்கள் மரியாதை இருக்குது பாருங்கள். இங்கே அதிமுகலேருந்து வந்தவங்க சேகர் பாபு, அங்கே பாருங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், ரகுபதி, KKSSR, இங்கே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி, ஏவாவேலு, முத்துசாமி கூட விட்டுருங்க, அவர் பழைய ஆள். அவர் வந்தது வேறு. ஏவாவேலு எல்லாரும் பவர் செக்டார் ஃபுல்லாக, ஜெகத் ரட்சகன் எல்லாம் வெளியிலேருந்து வந்த கைங்க தான். திமுகவில் திமுககாரன் பார்த்தீங்கன்னா இந்த துரைமுருகன், நேரு, அங்கங்கே கொஞ்சம் பேர். மற்றபடி பழைய ஆட்கள் யாருக்குமே எந்த வித சாதிக் பாட்சான்னு ஒருத்தர் இருந்தாருங்க திமுகவில், முன்னாள் அமைச்சருங்க, மாநில சுயாட்சி குறித்து தனி புத்தகம் போட்டவர். தனி அவர் பெரிய நேர்மையாளருங்க. அவர் கட்சி கொடுத்த காரை கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாருங்க, அப்படிப்பட்ட நேர்மையாளர் அவர். நீங்கள் எங்கே அந்த ஃபேமிலி, அவன் பையன் சீட்டு கட்டப்போ கொடுக்க மாட்டேன்ட்டார். கலைஞரும் கொடுக்கல, இவரும் கொடுக்கல. இவர்கள் தான் சிறுபான்மை மக்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நேர்மையாளர், இன்னொரு பக்கம் சிறுபான்மை, சமூக நீதி, அதெல்லாம் பேசுகிறீங்களே, இதில் என்ன பண்ணீங்க? இந்த மாதிரி பல இதை நம்ம உதாரணம் சொல்லலாம். ஆனால் நேற்று வந்தவங்களாம் இன்றைக்கி கட்சியில் பெரிய லெவலில் ஆதிக்கம் செலுத்துவர்களாக மாறி போயிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்த ஒரிஜினல் திமுககாரன் நொந்து நூலாகி போய் தான் இருக்காங்க. என்ன ஒன்று அப்படியே ஓடிட்டோம், சரி ஓடுவோம், கலைஞரின் மகனாக வந்திருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் யதார்த்தம். இப்போ அந்த கேஸை என்னென்ன நீர்த்து போய்க்குமோ எல்லாம் பண்ணுறாங்க. எது? அந்த ஜாப் ராக்கெட் கேஸ். அந்த கேஸில் தான் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கேள்வி கேட்குது. என்ன கேட்குதுன்னா, விசாரணை இழுத்தறிக்க தமிழ்நாடு அரசு. அது இப்போ நான் சொல்கிறது அப்போ கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் இடி விசாரணை எல்லாம் ரெடி, சார்ஜ் ஷீட் ரெடி, நீங்கள் விசாரணை பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்துருவீங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மூல வழக்கில் அவரை நிரபராதின்ட்டா நீங்கள் இங்கே அந்த பேஸ் பண்ணி தான் அந்த கேஸு. அப்போ ஒருத்தர் நிரபராதியை நீங்கள் தண்டித்த மாதிரி ஆகாதா சொல்லுங்கன்னொன்னா இடியை குழம்பி போயிடுது. அப்போ அதை முடிச்சு கொடுக்க சொல்லுங்கள், சீக்கிரம் முடிக்க சொல்லுங்கள் அப்படின்னோன்னா சீக்கிரம் முடிங்கன்னு சொல்கிறாங்க. யாரை? 2015 இருக்கிற கேஸை 10 வருஷம் கழிச்சும் சீக்கிரம் முடிங்கன்றாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, 2000 பேரை குற்றவாளியாக கொண்டு போய் சேர்க்குறாங்க. குற்றவாளி, சாட்சி எல்லாம் 2000 பேர். அப்போது கேஸு இன்னும் பின்னாடி போகாமல் இருக்காதா? இது யாருடைய ஏற்பாடு கேட்டால் அவங்களாம் எல்லாம் துட்டு வாங்கியிருக்காங்க, இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, நாங்கள் முறையாக தானே பண்ணுறோம் அப்படின்றாங்க. அவனை சாவிடா, 2000 பேரை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்குள்ளே தமிழ்நாட்டில் பாதி பேர் ஆயுள் முடிஞ்சிடும். செந்தில் பாலாஜியே இருப்பாரான்னு தெரியாது, அதோடு முடிஞ்சிடும் கேஸு. இல்லை டெய்லி ஒருத்தர் விசாரித்தா கூட 6-7 வருஷம் ஓடி போல் இருக்கு. ஆமாம், நீங்கள் அப்போ 2000 பேரை விசாரிக்கிறதுல ஒரு 40 வருஷம் ஆகிடும் வச்சுக்கோங்க, யாருமே இருக்க மாட்டாங்க.
தடையுமே இருக்காது. அப்போ இந்த மாதிரி பண்ணுறது எப்படி சரின்னு ஒருத்தர் கோர்ட்டுக்கு போகிறாரு. சுப்ரீம் கோர்ட்டு இப்போ வச்சு செய்யுது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? 2000 பேர் சேர்த்து வச்சுருக்கீங்க. உங்களுக்கு அதில் வகைப்படுத்த தெரியாதா? யார் குற்றவாளி, யார் சாட்சின்னு? அதாவது நடுவில் பணம் வாங்கி கொடுத்துருப்பான், அவன் அப்புறாணியாக இருப்பான். இடைத்தரகர். அவன் சாட்சி தான், அவன் குற்றவாளி கிடையாது. குற்றம் செய்கிற நோக்கம் அவனுக்கு கிடையாது. ஆனால் அந்த பணத்தை வாங்கி ஏமாற்றி இது பண்ணுறவங்க தான் குற்றம் செய்ய நோக்கத்தோட பண்ணுறாங்க. அதில் யார் இவங்களுக்கு துணையாக எந்த அதிகாரி இருந்தான்? அவன் 2வது A2ல் வருவான். அப்போ இதெல்லாம் வகைப்படுத்த மாட்டியா? இதை பண்ணி சீக்கிரம் முடித்து வழக்க முடிக்கணுன்ற எண்ணமே இல்லையா உங்களுக்கு? இன்னும் எவ்வளோ நாள் நடத்த போகிறீங்க? டீட்டெயிலெலாம் கொடு, எல்லா டீட்டெயிலும் கொடு. நான் ஆர்டர் போடுறேன்ட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் இவங்களை எப்படி காப்பாற்றுறீங்கன்னு எனக்கு தெரியாதா? மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த வழக்கை எப்படி நீங்கள் குவாஷ் பண்ணீங்களுக்கு தெரியாதான்னு அளவுக்கு பேசுகிறாங்க. அப்போ நீதிமன்றம் எல்லாத்தையும் கவனிக்குது, எதையும் விடுவதாக இல்லை. இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. இப்போ திமுகவில் இந்த மாதிரி விஷயங்களை, இந்த 10 ரூபாய் விஷயம், இது எல்லாத்தையுமே அவர் எடுத்து பேசும்பொழுது அவருக்கு பதில் சொல்கிற இடத்துல இவர்கள் இல்லை. அதற்கு பதிலாக தவழ்ந்த பாடி ஊர்ந்த பாடின்னு எதையாவது பேசிக்கிட்டு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அவருடைய அந்த பிரயாணம், பேச்சு, இந்த இதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள் அவங்க பேசவே இல்லை. அன்புமணி ராமதாஸ் எடுத்து பேசுகிறாரு அவர் நடைபயணத்தில். அவர் நடைபயணம் அந்த இது நான் சொன்னேன்ல, இட்லி கடை, காய்கறி கடை, பூக்கடை, இப்போ அவங்கள்டையும் போய் துட்டு போட்டு உரிமை கட்டணம் கொடுன்னு வாங்குறல்ல, இதை இவங்க இன்னும் தொடவே இல்லை. இதெல்லாம் பெரிய விஷயம். 1000 ரூபா உரிமை தொகை கொடுத்துட்டு அங்கே நீ 500 ரூபா உரிமை தொகை, நாங்கள் இங்கே உரிமை தொகையை கொடுத்துட்டு அங்கே உரிமை தொகையை வாங்குறீங்க. இங்கே 1000 ரூபா கொடுத்துட்டு கரண்ட் பில்லு 4500 வாங்குறீங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களோட கனெக்ட் பண்ணால் தானே ஜனங்களுக்கு கோபம் வரும். அதனால் இவர் ஒரு இது எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காரு. இன்றைக்கும் பல இடங்கள் பேசியிருக்காரு. அங்கே போயிருக்காரு, கீழடி பற்றி போய் இன்றைக்கி போய் பேசினார். கீழடியில் என்ன நடந்ததுன்னு சொல்கிறாரு. அது இது வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்களான்னா, இங்கே பாருங்கள், அவங்க என்ன கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அது டெக்னிக்கல் விஷயம். இவங்க அதை கேட்டதை இவங்க கொடுத்தாங்கன்னா வேலை முடிஞ்சிடும். இவங்க கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியாது. இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்னு கேட்குறாரு. கீழடியை நாங்கள் தான் கொண்டு வந்தது. ஏன்னா ஏடிஎம் கவர்மெண்ட்டு தான். கடைசியில் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை மட்டும் இவங்க பண்ணாங்க. இரும்புக்கு கூட ஆய்வு காமிச்சது ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு. அந்த ஆய்வு முடிவு வந்தோன்னா திராவிட மாடல் அரசியல் தமிழர்கள் வந்து கிமுலேயே வாழ்ந்திருக்கான். இரும்பு வந்து 5000 வருஷங்களே கண்டிச்சிருக்கான்னு உருட்டுறது இவங்க. இதுதான் நிலமை. இதை பேசுறதுக்கு பண்ணுறதுக்கு பத்திரிகைகள், ஊடகங்கள் இல்லை. இந்த மாதிரி ஏதாவது பேசி பண்ணால் தான் உண்டு. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோடு பண்ணுங்க. கரெக்ட் சார்.